பாபர் மசூதி இடிப்பு தினத்தையொட்டி தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் சார்பில் நடைபெற்ற கண்டனார்ப்பாட்டத்தில் 600க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டிருந்தனர். பாபர் மசூதி இடிப்பு தினமான இன்று பயங்கரவாத எதிர்ப்பு நாளாக அனுசரிப்பதுடன் இந்தியாவில் உள்ள வழிபாட்டுத் தலங்கள் மற்றும் வக்ஃப் சொத்துக்கள் பாதுகாப்பிற்காக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் சார்பில் பாலக்கரையில் மாபெரும் கண்டனார்ப்பாட்டம் இன்று மாலை நடைபெற்றது. மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் பாதுஷா தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் உள்ளிட்ட 600க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் பங்கேற்று பாபர் பள்ளிவாசல் இடிப்பை கண்டித்தும் இஸ்லாமியர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை கண்டித்தும் கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். மதத்தின் பெயரால் இந்தியாவை கூறு போடுவதை தவிர்த்துவிட்டு மதச்சார்பின்மையுடன் இந்தியா திகழ வேண்டும், அதற்கு ஆளும் அரசியல் கட்சிகள் பிரிவினைவாதமின்றி செயல்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது. திட்டம் போட்டு இயற்றப்பட்ட சட்டத்தை திரும்ப ஒன்றிய அரசு சட்டத்தை திரும்ப யாரும் ஊரே யாவரும் கேளி ஓங்குகவே சமுதாய ஒற்றுமை ஓங்குகவே நீங்குகவே நீங்கி பாசிசம் நீங்குகவே மறக்க மாட்டோம் டிசம்பர் 6 மறக்க மாட்டோம் உலகமே பார்க்க நடந்த கொடுமையை தலை குனிந்து நின்ற நாய் மறக்க மாட்டோம் ஆய்வு செய்து பார்த்தோம் என்று சொன்னால் 1980களிலே வெறும் 2 சீட்டுகளை வைத்து பாராளுமன்றத்திலே தன் கட்சியை நடத்தி கொண்டிருந்த பாரதிய ஜனதா கட்சி 1990ஆம் ஆண்டு உயர்கிறது. அன்பான சகோதரர்களே, இவர்கள் யார்? இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆணிவேர் எது? ஆர்எஸ்எஸ் நல்ல இயக்கமா? நம் தேசப்பிதா காந்தியை சுட்டுக் கொன்ற இயக்கம். இந்த சுதந்திரத்திற்கு ஒளிந்து போவதா சங்கிகளின் மகிழ்ச்சிக்காக வழக்குகளை பதிவதா நாடு விடுதலை அடைந்த போது சத்திய சமத்துவ வழி நடப்போம். இருக்காதே சட்டவிரோத புல்டோசர்களால் பள்ளி வாசல்களை இடிக்காதே. மக்கள் ஒற்றுமை பாதுகாப்போம். பாசிசத்தை வேறறுப்போம். என்றும் வளர்க்க நின்றிடுவோம். அன்றும் கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கி மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்.